நீ எல்லாத்தையும் மறக்கிற மாதிரி இந்த விஷயத்தையும் மறந்துரு. உன் மனசுல இருக்கிற இந்த விஷயத்தை அழிச்சிரு. இப்படி ஒரு விஷயத்தை நீ கேட்கவும் இல்ல, நான் உன்கிட்ட சொல்லவும் இல்ல. யாருக்கும் அது தெரிய வேணாம். இந்தா, இது காலருக்குள்ளது, புரியுதா? அப்ப காஜா பட்டனுக்கு உண்டானது இல்லையா? வரா டேய், காலருக்குள்ளதுடா. முத்து, சரி, ஓகே. ஆனந்தியா சோசவன் எங்க? தெரியலையே மாப்ள, நான் பார்க்கலையேடா. ஜெயந்தி, ஆனந்தியா சோசவன் எங்க? தெரியல அன்பு, இன்னைக்கு புது வேலை வந்துட்டதுனால நான் வேலையா இருந்துட்டேன். அவங்க எங்க போனாங்கன்னு கவனிக்கல. என்னாச்சு அன்பு? இல்ல ஒண்ணும் இல்ல, நீ வேலையை பாரு, நான் பாத்துக்கிறேன். ம். இல்ல ஆனந்தி, நீ அன்பனங்கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு. இல்ல, அன்பு கிட்ட நான் சொல்ல மாட்டேன். நீயும் சொல்லக்கூடாது. அப்படி மீறி அன்பு கிட்ட இந்த விஷயத்தை நீ சொன்ன, அப்புறம் நான் மேல இருந்து கீழே குதிச்சிருவேன். ஏற்கனவே செத்து போனமான எனக்கு இந்த சாவு பெரிய விஷயம் இல்ல. என் அக்காவோட கல்யாணம் முடியற வரைக்கும் நான் இருக்கணும்னு பாக்குறேன். அது வரைக்கும் யாருக்கும் எந்த விஷயமும் தெரியக்கூடாது, நீயும் சொல்லக்கூடாது. இந்த விஷயத்த சொல்றதாண்டி நல்லது. நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு ஆனந்தி. உன் பிரச்சனைக்கான தீர்வு அன்பனால மட்டும்தான் கொடுக்க முடியும்.